கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தில் பவுலடியார் கொரிந்தி சபைக்கு சொல்லுகிற ஆலோசனை, கொரிந்தி சபைக்கு மாத்திரமல்ல, அறிமுகத்தில் சொல்லும்போது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் சொல்லி இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆகவே இன்றைக்கு நமக்கும் இந்த ஆலோசனை கர்த்தர் பவுல் மூலமாய் கொடுக்கிறார். விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும்? அவனுடைய வருகை நமக்கு தெரியாது. திருடனை போல வருவேன்னு சொன்னார். ஆகவே நாம விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் சொல்றார். ஆகவே விசுவாசத்தில் நாம நிலைத்திருக்கணும். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்திலே பாக்கியவதி. இப்படி நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கீதாவில் சொல்றார், ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டும். ஆகவே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும். 3, புருஷராயிருங்கள். அதாவது வளர்ந்த விசுவாசியா இருக்கணும். இன்னுமே குழந்தையா இருக்கக்கூடாது. புருஷர் சொன்னா எல்லா விதமான காரியங்களை அறிந்தவர்கள். ஆகவே நம்ம எப்படி இருக்கணுமா? புருஷரா இருக்கணும். 4வது காரியம், திடன் கொள்ளுங்கள். ஈஸ்வரை பார்த்து சொல்லுவார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே நம்ம திடன் கொள்ளுகிறவர்களா இருக்கணும், தைரியசாலிகளா இருக்கணும். ஆகவே இந்த ஆலோசனை நாம் கேட்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அடிச்சோட்டில் நடக்க ஆசீர்வதியும் பலப்படும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.